மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி யார்? அதாவது உங்களுக்கு பாதகமான ஒரு செயலை தரக்கூடியவர். இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த பாதகாதிபதியை நீங்கள் நல்ல முறையில் ஆக்டிவேட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எதிரான செயல்கள் எதுவுமே நடக்காது. லைஃப்ல பிரச்சனைகளே கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்ல போனா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் என்றால் அது சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு நீங்க என்ன பண்ணலான்னா அவரை ஆக்டிவேட் பண்றதுன்னா நீங்க சனிக்கிழமைகளில் வரக்கூடிய காலை 6 to 7 சனி ஹோரையில் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். அப்படி இல்லைன்னா தயிர் எல் கலந்த சாதம் அதை நைவேத்தியமாக வைத்து காக்கைக்கு நீங்க உணவிடலாம். அதே மாதிரி நீங்க சனிக்கிழமையில அந்த சனி ஹோரையில் 6 to 7 நேரத்துல கால பைரவருக்கு நீங்க தயிர் எல் சாதம் வைத்து நீங்க வழிபாடு செய்து காக்கைகளுக்கு நாய்களுக்கு உணவிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆஞ்சநேயரை நீங்கள் சனிக்கிழமையில 6 to 7 அந்த நேரத்துல வழிபடுறதுனாலும் உங்களுக்கு இந்த சனியோட பாதகஸ்தானத்தை குறைக்கலாம். அதிலும் குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி காலங்கள்ல பைரவரை நீங்கள் வழிபடுவதனால் உங்களுக்கு சனி பகவானோட உங்களுக்கு அந்த பாதிப்புகள் குறையும். ஏன்னா சனி பகவானோட குரு யாருன்னா பைரவர். ஆகவே நீங்க பைரவரை வழிபடுவதன் மூலியமாக இந்த மேஷ ராசிக்கு பாதகமான அதாவது ஸ்தானம், அதாவது மேஷ லக்னத்துக்கு பாதகமான அதிபதி என்றால் சனி பகவான். அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ஆகவே இந்த லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மேற்சொன்ன இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும்.